ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டினுடைய குடல் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சித்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. பின்ன உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. அது கூடவே வந்து சுவரொட்டியும் வாங்கணும். சுவரொட்டி வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தினுடைய அந்த ஹீமோக்ளோபினோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. ஸோ அது வந்து ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து குடலும் இந்த சுவரொட்டியை தான் எடுத்துருக்குறோம். ஸோ அந்த குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்காக பேன் எடுத்துக்கோங்க. பேன் வந்து நல்லா ஹீட்டானதும் நம்ம தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்பவும் எண்ணெய் வந்து மிதந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எண்ணெய் ஆட் பண்ணாதீங்க. தேவையான அளவு நம்ம தாளிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து வெடித்ததும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் இந்த இது எல்லாமே மசாலா ஐட்டம்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கூடவே ஒரு ரம்பாயில் வந்து 4 பீஸஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொரிய வச்சிடலாம். எல்லாமே எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக சதைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த குடல் கிரேவிக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். அதுதான் டேஸ்ட்டு, ஹெல்த்தியும் கூட. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடல், மட்டன் இந்த மாதிரி எல்லாமே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா விறகடுப்பில் தான் வைப்பாங்க. குக்கரில் வைக்க மாட்டாங்க, விறகடுப்பில் தான் வைப்பாங்க. விறகடுப்பில் வந்து தீ வந்து நல்லா எரிஞ்சிட்ருக்கோம்ல. ஸோ அப்புறமா அதோட தீயோட லெவலை வந்து கம்மி பண்ணிவிட்டு அந்த கங்கு கிடக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா சிவப்பு கலரில் இருக்கலாம். ஸோ அதில் வந்து அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு மணிக்கூர் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விறகடுப்பில் வச்சு பாருங்கள். ஸோ இந்த உள்ளி வந்து நல்லா வதங்கின அப்புறமா அந்த கண்ணாடி ஸ்டேஜுக்கு வந்த அப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே இன்றைக்கி நான் சதைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். 1க்கு 2 அந்த மாதிரி சதைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து நல்லா நம்ம வதக்கி அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நாம் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே அந்த பச்சை வாசனை போய் நல்லா அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்த்திங்களா. நம்ம வந்து எண்ணெய் வந்து ரொம்ப விடவே இல்லை. இந்த எண்ணெயே நம்மளுக்கு வந்து போதுமானது. ஏன்னா அந்த குடலில் வந்து சில கொழுப்பெல்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து நம்மளுக்கு வந்து நிறைய எண்ணெய் வரும். ஸோ இது வந்து நம்ம நல்லா வதக்கின அப்புறமா நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நாம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மஞ்சளோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நாம் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கின அப்புறமா நாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த குடலை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த குடலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கடையிலேயே வந்து வாஷ் பண்ணி தான் கொடுப்பாங்க. நாமளும் வீட்டுக்கு வந்த அப்புறமா வெந்நி தண்ணியும் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா ஒரு 7 to 8 டைம்ஸ் வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கவுச் வாடை வந்து எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்து இருக்காது. அப்புறமா நம்ம குக் பண்ணும்போது சுத்தமாக அந்த ஸ்மெல் வந்து போயிடும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் கழுவும்போது வெந்நி தண்ணியில் யூஸ் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா அந்த உள்ளி அந்த இது மசாலா கூட வந்து நல்லா வந்து நம்ம வந்து ஓரளவு நல்லா வந்து கலந்து விட்ட அப்புறமா நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம வந்து வேக விட்டுறலாம். தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி இதில் தான் அந்த குடலை வந்து நம்ம பரட்டி வச்சுருக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வேக விட்டுறலாம். லைட்டாக அந்த ஆவியில் உள்ள தண்ணி வந்து வந்திருக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை நம்ம மறுபடியும் நம்ம வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா கிளறி கொடுத்த அப்புறமா நம்ம வந்து இது வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து அது தேவைக்கு ஏற்றவாறு ஆட் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நாம் வந்து வேக விட்டுறலாம். இது வந்து குறைஞ்சது வேகிறதுக்கு 1 மணிக்கூறாவது ஆகும். நீங்கள் வந்து குக்கரில் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து போதும். அந்த குக்கரை பொறுத்து அதோட விசிலுக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. பொதுவாகவே நம்ம வந்து குக்கரில் வந்து வேக வைக்கிறத விடவும் நம்ம இந்த மாதிரி ஓப்பனில் விட்டு வேக வைக்கிறது தான் உடம்புக்கும் நல்லது. டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் விறகடுப்பாக இருந்துச்சுன்னா இதை விட மணமாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைக்கு ஏற்றவாறு தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம்.
இப்போ வந்து ஓரளவு இது வந்து ஒரு அரை மணிக்கூர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எதுவுமே இல்லைங்க, காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் தூள் தான், அப்புறமா கொத்தமல்லி தூள் தான். இப்போ வந்து மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்திங்கன்னா அதுக்கு டபுள் மடங்கு நம்ம வந்து கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேறு எந்த ஒரு மசாலாவுமே ஆட் பண்ணலை. மஞ்சள் தூள், வத்தல் பொடி, அப்புறமா கொத்தமல்லி தூள் தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இந்த குடல் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு நம்ம வேக விட்டுறலாம். இடையே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுன்னா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைமும் எடுக்கும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகி வெந்து வரும். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாதனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குறேன். ஸோ தண்ணி தேவைக்கு ஏற்றவாறு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம விட்டு வேக விட்டுருக்கலாம். இந்த குடல் கிரேவி வந்து நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம வந்து எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் விட்டோம். இது வந்து வெந்து வரும்போது பார்த்திங்களா, அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது. அந்த குடல் அதில் வந்து நம்ம அந்த மட்டன்லேயே கொஞ்சம் கொழுப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ மறுபடியும் இது வந்து நல்லா வேகிறதுக்கு கண்டிப்பாக இது வந்து 1 hour ஆகும். ஏன்னா நம்ம குக்கரில் எதுவுமே கொடுக்கல, மூடி போட்டு தான் நம்ம வந்து வேக வைக்கிறோம். அதுக்கேற்றவாறு தண்ணி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து வேக விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3/4 ஸ்டேஜ் வந்து வெந்துடுச்சு. இந்த மாதிரி தான் நான் வந்து மூடி போட்டு நான் வந்து வேக வச்சுட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. வாசமாக நல்ல ஒரு வாசமாக இருந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 minutes கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த தண்ணி லெவல் எல்லாமே வற்றி நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து பிச்சு பார்த்துக்கலாம். அது வந்து நல்லா வெந்திருக்கா வேகலான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவல்களை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்றவாறு நல்ல மிளகு பொடி வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு காரம் வந்து தூக்கலாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வந்து நல்ல மிளகு பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் வந்து நல்லா கிளறி கொடுத்தப்புறமா தான் நம்ம வந்து நல்ல மிளகு பொடி ஆட் பண்ணணும். நல்ல மிளகு பொடி வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக அதை கிண்டி வச்சுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இல்லாட்டி ஒரு கசப்பு தன்மை வந்தாலும் இருக்கும். ஸோ இந்த நல்ல மிளகு இதை வந்து நல்லா நம்ம வந்து பெரட்டி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சாதத்துக்குனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து நான் வந்து வச்சுருக்கிறேன். இது சப்பாத்தி தோசைன்னு வரும்போது நீங்கள் வந்து கொதிக்க விடும்போது இன்னும் வந்து அது வந்து நல்ல திக்னஸ் ஆகும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து வறுவல் மாதிரி கிடைக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கி நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரசமும் இந்த குடல் கிரேவி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறுமனே நீங்கள் இந்த குடல் கிரேவியை சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா லஞ்ச் வந்து முடிச்சப்புறமா இருந்த குடல் கிரேவி வந்து பின்னும் வற்ற வச்சு அது வந்து நான் சப்பாத்திக்கு எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. என்னுடைய பையனும் பொண்ணும் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த வாசத்துக்கு அம்மா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குமா, இனி என்னைக்கு வச்சு தருவீங்கன்னு கேட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இந்த ஃபுட் மெனு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.